இருக்கிறது. 2 வசனங்களை நாம் சேர்ந்து படிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்பு கூற கடவோம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனங்களை படிக்கலாமா? சிஸ்டர் படிக்க படிக்க எல்லாம் மறுபடியும் அந்த வசனங்களை சொல்லலாம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நிறைய நேரங்களில் நம்ம வாயினாலே சொல்றோம், ஆனா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாழ்க்கையினாலே நம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதே இதில் தான் சொல்லியிருக்குது, உண்மையாக அன்பு கூற கடவோம். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம நேசிக்கிறோன்னு சொல்லும் பொழுது, இல்லைன்னா மற்றவங்களோடு கூட சிரித்து பேசும் பொழுது, நல்லா பேசும் பொழுது, அது எங்கிருந்து வரணும்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, சில பேர் அப்போ தான் திட்டிருப்பாங்க, அந்த நபரை திட்டிட்டு வந்திருப்பாங்க சர்ச்சுக்கு. ஆனால் அந்த நபரை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க? ஓ பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? அது அன்பு இல்லை பிரியமானவர்களே, அது மாய்மாலம். ஆமென், அல்லேலூயா. ஸ்ரீலங்காவில் போகும்போது கூட திடீர்னு அந்த ஒரு பெரிய சபை தான், திடீர்னு இந்த பாட்டு வந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காது, ஜனங்க முன்னாடி ஆக்டிங் செய்யாது. ஆமென். இருதயத்திலிருந்து வர வேண்டும். அதுதான் உண்மையாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதவாசனம் சொல்கிறது. பிரியமான, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம். எத்தனை தடவை நம்ம வெளியரங்கமாக நல்லா பேசுகிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு விரோதமாக கோபம், இல்லைன்னா அவங்க பின்னாடி பேசியிருப்போம். ஆமென். அப்படிலாம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்படி செய்கிறதை விட்டு விட வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்கள், இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். சிஸ்டர் மறுபடியும் படிங்க, எல்லாரும் அந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணலாம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஆண்டவருடைய அன்பின் ஒரு குணாதிசயத்தை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய அன்பின் ஒரு குணாதிசயம் என்னவென்றால், சத்துருக்களை சிநேகிக்கிறது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிப்பது. பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒருவேளை பொதுவாக நம்ம கேள்வி கேட்டால் எத்தனை பேருக்குள்ள அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நிறைய பேர் கையை உயர்த்தலாம். ஆனால் நம்மளுடைய அன்புக்கும் நம்மளுடைய நேசத்துக்கும் ஆண்டவருடைய அன்புக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்குது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பின் குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது, இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது, வேத வசனத்தை தரமாக வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். புரிகிறது இல்லை? அல்லேலூயா. ஸோ முதலாவதாக ஆண்டவருடைய அன்பு ஒரு நபருக்குள்ளாக இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? சத்துருக்களை சிநேகிப்பாங்க. பிரியமானவர்களே, அல்லேலூயா. காலையில் சர்வீஸில் சொன்னேன், இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஆமேன்னு சொல்லும் போது ஆமேனே அவ்வளவாக வரல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், வீடு கொடுப்பார். என்ன பிரியமானவர்களே, அன்பிலே நடங்க. எது முக்கியம் பிரியமானவர்களே? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.
கடந்த வாரம் வந்து அந்த முக்கியத்துவத்தை குறித்து பார்த்த கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எது முக்கியம்? ஆத்மாவை சார்ந்தது எது? நித்தியமானதை சார்ந்தது எது? தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் வாழ்க்கையில் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் உலகத்தோடு கூட கடந்து போய்விடும் பிரியமானவர்களே. கரெக்டா இல்லையா? ஆமென். ஆனால் நம் தேவனுடைய அன்பிலே நடக்கும் பொழுது அதனுடைய பலனை நாம் கண்டடைவோம் பிரியமானவர்களே, நித்தியத்திலே கண்டடைவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுங்க, 43ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, இது வந்து பழைய ஏற்பாடு. சில பேர் இப்படி யோசிக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டிலே இருந்திருந்தா நல்லா இருக்கும், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், நீ ஒரு அடி அடித்தா நான் உன்னை அடிப்பேன், நீ பேசுனா நான் 2 பேசுவேன். அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் இருந்திருந்தால் இப்போதைக்கு யாரும் இங்கே சர்ச்சை காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் நியாயம் தீர்த்து கேட்டிருப்பார். ஹல்லேலூயா. கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்க, ஆண்டவர் ஆனால் என்ன சொல்றார் பாருங்க அந்த இடத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நன்மை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடைசியாக நம்ம எப்போ அப்படி செய்திருக்கிறோம்? கடைசியாக சபிக்கிறவர்களை எப்போ ஆசீர்வதித்திருக்கிறோம்? தீமை செய்கிறவர்களுக்கு எப்போ நன்மை செய்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அப்படி செய்யவில்லை என்றால் ஆண்டுடைய அன்புல மிகவும் கம்மியாக இருக்கிறோம். ஆண்டுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் இல்லைன்னு தான் அர்த்தம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, ரஷ்ய தேசத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சபையை நான் அட்டன் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த சபையில் இருக்கிற 2 போதகர்கள் என்னை அணுகினாங்க. என்னென்னா, ஒரு போதகருக்கு ரொம்ப பேக் பெயின் இருந்தது. அப்போது அந்த போதகர் சொன்னார், அமெரிக்கன் டாக்டர்ஸை பார்க்கணுன்னா பார்க்கலாம், அவர் அமெரிக்கன் தான், பட் ஆனால் உங்களுடைய ரஷ்யன் டாக்டர்ஸ்ட்டை நீ கூட்டிகிட்டு போ, ஏன்னா வந்து ரஷ்யன் டாக்டர்ஸ்கிட்ட போனால் கொஞ்சம் சீப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ ரஷ்யன் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ அங்கே 3 பேர் வெளியில் நின்று கொண்டு இருந்தோம், டாக்டர் உள்ளே இருந்தார். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனது டாக்டர் வர்றதுக்கு. ஸோ அப்போது வந்து அந்த பாஸ்டர் வந்து எழுப்புதலை பற்றி பேச ஆரம்பித்தார். அப்போ பேச ஆரம்பித்தோடனே ரொம்ப உற்சாகமாயிட்டான் எல்லாரும். ஸோ உற்சாகமாகி சத்தமாக பேச ஆரம்பித்தோம். அந்த இடத்துல பேச ஆரம்பித்தோடனே டாக்டர் கதவை திறந்துட்டு வந்தார், கோபமாக வெளியில் வந்தார். வந்து முதல்ல என்னைய பார்த்து கேட்டார், நீ யார் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இவருக்கு நான் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ இன்னொரு பாஸ்டரை கேட்டார், நீயே இங்கே நிற்கிற அப்படின்னார், வெளியில் போ அப்படின்னார். விசுவாசிங்களுக்கே பெருமை இருக்கும் போது ஊழியக்காரங்களுக்கு இருக்காதா? என்ன? வெளியில போ அப்படின்னார். அப்போ அந்த பாஸ்டர் வந்து மிகவும் தாழ்மை உள்ள ஒரு மனுஷன்தான். அவர் சொன்னார், மன்னிச்சுக்கோங்க, ஆனால் இந்த பாஸ்டருக்கு பிபி ஏறிடுச்சு, பரவாயில்ல, நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ உள்ளே போயிட்டார், டாக்டர் உள்ளே போயிட்டார். ஒரு 2 நிமிடம் அமைதியாக இருந்திருப்போன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எழுப்புதல் அப்படின்னு ஆரம்பித்தார். பிரவுன்ஸ்வில் ரிவைவல்ல இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே வந்தார் பாருங்க டாக்டர். வெளியில் வந்த உடனே இந்த பாஸ்டருக்கு வந்தது பாருங்க கோபம். பாஸ்டர் என்ன தெரியுமா சொன்னார், இவன் கிட்ட ஏன் பார்க்கணும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்? அமெரிக்கன் டாக்டர் இல்லையா, இவனெல்லாம் போய் பார்ப்பாங்களா எவனாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமா நேரம் 3 பேரும் வெளியில வந்துட்டோம். அப்போ அந்த பாஸ்டர் சொல்றார், இவனுக்கெல்லாம் 5 விதமான ஊழியத்தில் ஊழியம் பண்ணாதான் சரி வருவாங்க அப்படின்னு. புரியலையா? 5 விதமான ஊழியத்தில் சில பேர் கொஞ்சம் டியூப் லைட் கொஞ்சம் லேட்டாக தான் எரியுதுன்னு நினைக்கிறேன்.
5 விதமான ஊழியம், புரியலையா? அது சரியான முறை அல்ல பிரியமானவர்களே. அல்லேலூயா. அன்றைக்கு இரவு அந்த போதகர் எனக்கு கால் பண்ணி அவர் சொன்னார். முதல்ல கேட்டார், நீ எப்படி இவ்வளோ சமாதானமாக அமைதியாக இருந்த அப்படின்னு என்னைய கேட்டார். இப்போ நான் சொன்னேன், அவங்க கூட தானே நான் இருக்கிறேன், அப்பப்போ திட்டு உழுதுட்டு தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக நான் அந்த சூழ்நிலையில் இல்லை. அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தியிருக்கணும், ஆனால் நான் சரியாக வெளிப்படுத்தலை, என்னை மன்னிச்சுக்கோ, நான் ஒரு சரியான முன்மாதிரியாக இல்லை அப்படின்னு சொன்னார் பிரியமானவர். ஒரு சாரி கேட்டார் அந்த சூழ்நிலையில். எதற்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய நேரங்களில் இயற்கையாக நாம் அவ்வாறாக நடந்து விடுகிறோம் பிரியமானவர்களே. மாம்சமாக நடந்து விடுகிறோம், மாம்சமாக பேசி விடுகிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. அந்த 5ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தில் திருப்பி படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம்னு சொல்றது ஆண்டவரே அவங்க பல்ல உடைங்க, வாயை மூடுங்க, பேசாமல் இருக்கணும், நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வரணும், அப்படி கிடையாது. அது சரியான ஜெபம் கிடையாது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரணுமோ அது அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஆமென். ரொம்ப வீக்காக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அன்பில் நடக்கிறதுங்க. ஆமென். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பாருங்க, இப்படி செய்கிறதுனால், எப்படி செய்கிறதுனால், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்கணுமா வேண்டாமா? அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சத்துருக்களை சிநேகிக்கணும். சத்தமா தான் சொல்லுங்களேன். சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் பிரியமானவர்களே. சபிக்கிறவர்களை என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து படிங்க அந்த வசனங்களே. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் என்ன பலன்? நம்ம நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்தால் என்ன பலன்? உலகத்து ஜனங்களும் அவ்வாறாக செய்கிறாங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறாரு? சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இயற்கையாக நம்மளால முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்த்த அந்த கிருபையை தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார் பிரியமானவர்களே. ஆனால் முதலாவதாக நமக்குள்ள அந்த இருதயம் வேணும். ஆமென். அன்புல நடக்கணும், சரியா நடக்கணும். இந்த சூழ்நிலையில தவறா பேசக்கூடாது, தவறா நியாயம் தீர்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இருதயம் வேண்டும் பிரியமானவர்களே. அந்த நிலையிலிருந்து ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரோமர் 5:5 சொல்லியிருக்குது, ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம கேட்டால் அவருடைய அன்பை அவர் என்ன பண்ணுவார்? தருவார் பிரியமானவர்களே. நிறைய நேரங்களில் நம்ம பைபிளை சரியாக படிக்கிறதும் இல்லை, பைபிள் படி செய்கிறதும் கிடையாது. வேத வசனம் என்ன சொல்லுது? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக கோபம் தணிய கடவது. அது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இஷ்டம் தான் செய், அப்படியா சொல்றாரு. அந்த இடத்துல விருப்பப்பட்டா செய்யலைன்னா பரவாயில்ல, அப்படியா கொடுத்துருக்குது அந்த வசனம். சில பேர் காலங்காலமாக கோபத்தை வச்சிருப்பாங்க. 1952 நடந்ததை இன்னைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்னன்னைக்கே விட்டு விட வேண்டும், அன்னைக்கே உடனே சரி பண்ணணும். அந்த சூழ்நிலை நடக்குதா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காயங்களை மேற்கொள்ள உதவி செய்யுங்க. எது எதுக்கோ ஃபாஸ்டிங் இருக்கிறோம் பிரியமானவர்களே, எது எதுக்கோ இருக்கிறோம். வீடு தாங்க ஆண்டவரே, இதை தாங்க, அது தாங்க, தப்பா சொல்லல.
அன்பில் நடக்கணும்னு ஃபாஸ்டிங் இருக்கலாமே. ஹலோ, எது முக்கியம்? எது முக்கியம் பிரியமானவர்களே? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, எது முக்கியம்? அன்பு தான் முக்கியம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை கடைசியில் முடிக்கும் பொழுது பவுல் எப்படி முடிக்கிறார்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் எல்லாவற்றிலும் எது பெரியது? ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. நம்மளும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாதா? ஃபாஸ்டிங் இருக்கலாமே, தாராளமா இருக்கலாம். ஆண்டவரே அன்புல நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே கோபங்களை எடுத்து போடுங்க, வைராக்கியங்களை எடுத்து போடுங்க. முக்கியம், ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு நாமளும் முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் சொல்றேன் கேளுங்க. ஒரு இடத்துல காயப்படும் பொழுது அப்படியே நம்ம தூங்கணும்னா ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கணும். ஆனால் முழிக்கும் போது அவங்க 4 காரியம் பண்ண மாதிரி நம்மளுக்கு தோணும். என்ன ஆகுது? அந்த இருதயம் காயப்பட்டிருக்கிறதுனால சத்ருவானவன் அதை சரி செய்யாமல் இருக்கிறனால சத்ருவானவன் என்ன பண்றான்? தன்னுடைய விதைகளை வந்து நமக்குள்ளாக விதைக்கிறான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தவறான கசப்பின் விதைகளை, கோபத்தின் விதைகளை, வைராக்கியத்தின் விதைகளை என்ன பண்றான்? நம்முடைய இருதயத்தில் வந்து விதைத்து விடுகிறான். நம்மளும் என்ன தெரியுமா பண்றோம்? அந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம், நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அது நிமித்தமாக என்ன ஆகுது தெரியுமா? அந்த விதைத்த விதைகள் வளர்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வளர்ந்து ஒரு மரமாக வளர்ந்து கனி கொடுக்கிறது. கசப்பின் கனியை, கோபத்தின் கனியை, வைராக்கியத்தின் கனியை கொடுக்கிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ உடனடியாக நம்ம சரி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உடனே சரி செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. விட முடியலையா? ஃபாஸ்டிங் இருங்க, ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சாது சுந்தர் சிங் ஒரு இடத்துல வந்து அவர் பிரசங்கம் பண்ண சென்றிருந்தார். நீங்க எத்தனை பேருக்கு ஆத்துமாக்கள் வேணும்? ஆமென். பரவாயில்ல, உற்சாகமாக தான் கரங்களை வைத்துங்களேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு மனிதன் வந்து கல் அடிச்சு அடிச்சிட்டான். சாது சுந்தர் சிங்கை பெரிய கல்லுனால தலையில அடித்து விட்டான். அப்போ அவர் ரத்தம் வலிய விழுகிறார். அப்போ அந்த இடத்துல அந்த மனிதன் திரும்பி போகும் பொழுது அவனுக்கு பயங்கரமான தலைவலி வந்து அந்த மனிதன் கீழே விழுகிறான். அப்போ சாது சுந்தர் சிங் என்ன பண்றார் தெரியுமா? அவருக்கு ரத்தம் வலிய அவர் பக்கத்தில் ஒரு குடிசைக்கு சென்று தண்ணீரும் டவலும் கேட்டு வந்து இந்த தலைவலி உள்ள மனிதனுக்கு தலை பிடித்து விடுகிறார் பிரியமானவர்களே. அவருக்கு ரத்தம் வலிகிறது, அவர் என்ன செய்றாரு? அவனை அடித்த மனிதனுக்கு தலை பிடித்து விடுகிறார். அந்த இடத்துல அந்த மனிதனுடைய கடினமான இருதயம் சுக்கு நூறாக உடைக்கப்படுகிறது. ஆமென். நல்லா கையை தட்டலாம், கையை தட்டுறது. அந்த இடத்துல அங்கேயே அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான் பிரியமானவர்களே. காந்தி இப்படிதான் சொன்னார், if Christians lived like Christians in India or the world would have been a different place என்று சொல்லி சொன்னார். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் போதனைகளின்படி நடந்திருந்தால் இந்த உலகம் ஒரு வித்தியாசமான இடமாக இருந்திருக்கும்னு சொல்லி சொன்னார். எந்த அளவுக்கு ஆண்டுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் நடந்து பாருங்கள், உங்களுடைய ஆஃபீஸில், உங்களுடைய சுற்று வட்டார சூழ்நிலைகளிலே, கஷ்டமான சூழ்நிலைகளில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி பாருங்க. அதுதான் அஸ்திபாரங்க. ஆவியானவர் கிரியை செய்கிறது. கிரியை செய்கிற அஸ்திபாரம் அன்பு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் அன்பில் நடந்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ கடினமான இருதயம் இருந்தாலும் ஆண்டவர் உடைப்பார், ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு நம்ம ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ரொம்ப நல்லது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அன்பை காமிச்சு பாருங்க. ஆமென். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி பாருங்க. அமெரிக்க தேசத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் என்னன்னா, எங்களுடைய கீழே நெய்பர்ஸ்க்கு வந்து சுவிசேஷம் சொல்லியிருக்கணும். எங்கள் ஸ்கூலில் கொடுத்த அசைன்மெண்ட், பைபிள் ஸ்கூலில். அப்பொழுது என்ன செய்தோம் என்றால், அவருக்கு நன்றாக சமைத்து
கீழே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்க நன்றாக சமைத்து சாப்பாடு கொண்டு போகும் பொழுது இந்தியன் ஃபுட்டு உங்களுக்கு பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி கொண்டு போகும்போது பாருங்க அவருடைய இருதயம் என்ன ஆச்சுன்னா திறந்து விட்டது. பிரியமானவர்களே, மிகவும் ஒரு கடினமான ஒரு மனிதன் தான். ஆனால் அந்த ஒரு சிறு செயலினாலே, அன்பினாலே அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதே போல நம்ம அன்பிலே நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சுற்றி இருக்கிற ஜனங்களை மாற்றுவார். ஆனால் நடக்க வேண்டும் பிரியமானவர்களே, முதலாவது அந்த உணர்வு வர வேண்டும். நான் அன்பிலே நடக்கணும், எனக்கு விரோதமாக இருக்கிறவங்களை நான் மன்னிக்கணும். அந்த ஒரு நிலை வந்து ஆண்டவரை கேட்கும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். பிரியமானவர்களே, 48ஆம் வசனத்தை படிங்க. என்ன சொல்லியிருக்குது பாருங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆண்டவர் அன்பாய் இருக்கிறது போல ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பாக இருக்க வேண்டும். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இருக்கிற அந்த முதிர்ச்சியின் நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வினா, ஆவிக்குரியவங்கன்னு எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை ஒரு நபர் வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க ஆவிக்குரியவங்க. பிரியமானவர்கள், ஆமென். மற்ற இதில் வளர்ந்துருக்கலாம், வரங்களில் வளர்ந்துருக்கலாம், பாடுற இதில் வளர்ந்துருக்கலாம். பட் ஆனால் எந்த அளவுக்கு ஒரு நபர் ஆண்டவருடைய அன்பை அறிந்து அந்த அன்பை சுற்றி உள்ளவங்களுக்கு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்களோ, அந்த அளவுக்கு தான் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துருக்கிறாங்க. பிரியமானவர்கள், பாருங்க, இந்த இடத்துல சொல்றது பரமபிதாவை போல நீங்க வெளிப்படுத்தலாம் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? அன்புல நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறது. பாருங்க, ஒரு தகப்பனார் இருக்கிறாங்க, தகப்பன் தாய் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை பிறக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ பிள்ளை பிறக்கும் பொழுது தகப்பனுடைய பேர் வைப்பாங்கல்ல, ஆமென். ஸோ நீங்கள் வந்து இந்த குழந்தைய பார்க்குறீங்க, இந்த குழந்தைய பேரை கேட்ட உடனே என்ன சொல்கிறீங்க? இது அவங்களுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படிதானே? இல்லைன்னா தெரிந்து கொள்கிறீங்க, பேரை வச்சு தெரிந்து கொள்றீங்க. அதே இது வந்து அந்த ஒரு பையன் வச்சுக்கலாம், ஒரு 14-15 வயசு ஆகும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? அப்பா மாதிரியே பேசுகிறான், அப்பா மாதிரியே நடக்கிறான், அப்பா மாதிரியே எல்லாம் பண்ணுறான். அப்போ என்ன சொல்கிறீங்க? அப்பா மாதிரியே இருக்கிறான், இவன் வந்து இவங்களுடைய பையன்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? நடக்கையை வச்சு சொல்கிறீங்க. இன்றைக்கு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஜனங்க எதை வச்சு சொல்கிறாங்க? நம்ம பேரை வச்சு சொல்கிறாங்களா, இல்லை நம்ம கிறிஸ்டியன்னு சொல்கிறத வச்சு சொல்கிறாங்களா, இல்லை நம்மளுடைய நடக்கையை வச்சு சொல்கிறாங்களா? பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம். நம்மளுடைய கிரியைகளை பார்த்து சொல்கிறாங்களா, இல்லைன்னா ஏதோ கிறிஸ்டியன் மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு அதை வச்சு சொல்கிறாங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த முதிர்ச்சியின் ஒரு நிலைக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சீன தேசத்தில் உண்மையாக நடந்த இந்த சம்பவம் இது. பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த ஆண்டவருடைய அன்பை குறித்த ஒரு சரியான ஒரு கற்பனையே இல்லை. பிரியமானவர்கள், இல்லை. பாருங்க, ஆண்டவருடைய அன்பு என்று சொல்லி சொல்லணும்னா ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை அவமதித்திருக்கிறாங்களா? ஆண்டவரை மாதிரி யாரும் அவமதிக்கப்படலை. பிரியமானவர்களே, 1,00,000 மடங்கு 1000 மடங்கு நம்மளை விட அதிகமாக அவமதிக்கப்பட்டார். ராஜாதி ராஜாவாக இருந்த அவர் ஒரு கல்வனை போல நிர்வாணமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நிந்தைன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு அவமானம் யோசித்து பாருங்க. துப்புனாங்க, பிரியமானவர்களே, அடித்தாங்க, மன ரீதியான வேதனை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. தன்னுடைய பிதாவே அந்த பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்தை பாராத சுற்ற கண்ணர்
அவரோடு கூட இருக்கிற அந்த உறவும் துண்டிக்கப்பட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு ஆண்டவர் பாதிக்கப்பட்டார், எந்த அளவுக்கு நிந்திக்கப்பட்டார். ஆனா அவர் என்ன சொல்றார் சிலுவையிலிருந்து, பிதாவே இவர்களை மன்னியும். அதுதான் தேவனுடைய அன்பு பிரியமானவர்களே. அந்த அன்பை தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். எப்படி அவர் சத்துருக்களை நேசித்தாரோ, எப்படி அவர் சபித்தவர்களுக்காக அவர் ஜெபித்தாரோ, அதே அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுடைய என்னுடைய இருதயத்திலே அவர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் பிரியமானவர்களே. சீன தேசத்திலே வாங் என்ற சிஸ்டர், வாங் என்று சொல்லி ஒரு சகோதரி ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ததுனால அவங்களை சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்டு அந்த ஒரு அதிபதி பயங்கரமாக அவங்களை துன்புறுத்தினான், அடித்தான், பயங்கரமாக வேதனைப்படுத்தினான். அப்போ அந்த நிலையில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த முதல் நாள் அவர் அப்படி செய்யும் பொழுது குடும்பத்திலே, அந்த அதிகாரியின் குடும்பத்திலே இருக்கிற ஒருவர் மிகவும் சுகவீனமானாங்க. ரெண்டாவது நாள் என்ன செய்ய, இன்னும் அதிகமாக அந்த சகோதரியை அடித்தான், துன்புறுத்தினான், வேதனைப்படுத்தினான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா நினைக்கிற ஆக்சிடென்ட்ல இதாகி ரொம்ப சீரியஸான நிலையில் இருந்தாங்க. அப்போ அந்த அதிகாரியின் வீட்டில இருந்து சொன்னாங்க, நீ அந்த சகோதரியை நீ துன்புறுத்தாதே, அது நிமித்தமாக தான் குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குது. ஆனால் கேட்கல. மூன்றாம் நாளும் பயங்கரமாக துன்புறுத்துகிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொரு நபர் மிகவும் சுகவீனமாறாங்க. அப்போ அந்த நிலையில அவன் வந்து கேட்குறான், சகோதரி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், நல்லா வேணும் இது பண்ணல, ஆண்டுடைய நியாய தீர்ப்பு தான் உனக்கு வந்திருக்குது. ஆனா பாருங்க பிரியமானவர்களே, அந்த சகோதரி யோசிக்க கூட இல்லை. தேவனுடைய அன்பு அவங்களுடைய இருதயத்தில் நிறைந்து இருந்தது பிரியமானவர்களே. ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பிள்ளைக்கு ஜெபிக்கிறது போல ஜெபிக்க ஆரம்பித்தாங்க பிரியமானவர்களே. அந்த முழு குடும்பமும் சுகமானது. அல்லேலூயா. சுகமானது மாத்திரமல்ல, அந்த முழு குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க பிரியமானவர்களே. அந்த அன்பை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். that is God's love. அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவனுடைய அன்பை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அன்பை நம்மளால கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. உண்மையிலே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நிந்திக்கப்பட்டதை, அவமதிக்கப்பட்டதை, அடிக்கப்பட்டதை, நொறுக்கப்பட்டதை பார்த்தோமானால் நம்மளை என்ன சொல்றது, சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிப்போம் பிரியமானவர்கள். நீங்க பாருங்க, சீஷர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. சிலுவைக்கு முன்பதாக எப்படி இருந்தது, சிலுவைக்கு அப்புறம் எப்படி இருந்தது எடுத்து பாருங்க. சிலுவைக்கு முன்பதாக ஒரு இடத்துல ஏற்றுக்கொள்ளனால என்ன யோசிக்கிறாங்க, அக்னியை கொண்டு வர வேண்டும் சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அதே சீஷர்கள் தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை தியாகமாக ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. அதே அந்திரியா தான் 3 நாள் சிலுவையில தொங்கினார் பிரியமானவர்களே. ஒரு எக்ஸ் ஷேப் கிராஸ்ல அந்திரியா சீஷனானவன் 3 நாள் தொங்கினான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கரங்களில் ஆணி, காலில் ஆணி, எவ்வளவு வேதனையான ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து அவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணார். அந்த நிலையிலிருந்து அவரை நிந்திக்கிறவர்களுக்காக அவர் ஜெபித்தார் பிரியமானவர்களே. பிதாவே, இந்த ஆக்கினை தீர்ப்பு இவர்கள் மேலே வரக்கூடாது என்று சொல்லி இருதயத்திலிருந்து ஜெபித்தார். அதுதான் தேவனுடைய அன்பு பிரியமானவர்களே. We have forgotten what it is to love. சபையானது மறந்து விட்டது பிரியமானவர்களே. அன்பு என்ன என்றால் மறந்து விட்டது. We gone so far away from the truth. சத்தியத்தை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆவியானவர் சத்தியத்துக்கு மறுபடியும் வரும்படியாக இந்த காலை வேளையில அழைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கால்களை உடைத்தாங்க, அந்திரேயாவின் கால்களை உடைத்தாங்க, முட்டியை உடைத்தாங்க. அவர் சாக மாட்டேங்கிறான்னு சொல்லி முட்டியை உடைத்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏற்கனவே சிலுவையிலே தொங்குறது எவ்வளவு வேதனை. கால்களை உடைத்தா ஃபுல் வெயிட்டும் அப்படியே தொங்க வேண்டியதாகிவிடும். ஸோ ஒவ்வொரு மூச்சியும் கடினமானது பிரியமானவர்களே. ஆனால் அந்த நிலையில அவர் இப்படிதான் ஜெபித்தார், ஆண்டவரே, இந்த ஆக்கினை தீர்ப்பு இவர்கள் மேலே வரக்கூடாது. யாக்கோபு புத்தகத்தை எழுதின யாக்கோபு இயேசுவினுடைய அரை சகோதரன் என்று சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்துல ஸ்தானத்திலே ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். பரிசேயர்கள் மத்தியிலும் மதிப்புக்குரிய ஒரு இடத்துல யாக்கோபு இருந்தார்.
அநேக பரிசேயர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த காலத்தில். அப்பொழுது ஒரு கூட்ட மக்கள் பொறாமையினால யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பி சொன்னாங்க, பண்டிகை நாள் வருகிறது, அந்த கோயிலின் உச்சியிலே உன்னை கொண்டு போய் வைப்போம், அங்கிருந்து நீ எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டும், இயேசு தேவன் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. யாக்கோபு சொன்னார், நான் அங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது பண்டிகை நாளில் அநேக தேசங்கள்லேருந்து ஜனங்க வந்திருக்கிறாங்க. யாக்கோபை கொண்டு போய் மேலே வைக்கிறாங்க. வச்சவொடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், ஜீவன் என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணாங்க தெரியுமா, மேலே இருந்து கீழே தள்ளி விட்டாங்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளோ உச்சியிலிருந்து அவர் கீழே தள்ளப்படுகிறார். கால்கள் ரெண்டும் உடைகிறது. அந்த உடைந்த நிலையிலே அவர் ஜெபிக்கிறார், பிதாவே அவர்களை மன்னிங்க, ஃபாதர் forgive them. அவர் ஜெபிக்க முடிக்க கூட இல்லை. பிரியமானவர்களே, ஒருத்தன் ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு வரான். பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, பாருங்க உங்களுக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்குள்ள மண்டே அடித்து மூளை சிதறி யாக்கோபு சாகிறார். பிரியமானவர்களே, அதுதான் தேவனுடைய அன்பு. இன்னைக்கு நம்ம சிறு சிறு காரியங்களுக்கு எவ்வளவு பெருசாக்குறோம் தெரியுமா? உண்மையிலே நம்ம ஆண்டவருடைய அன்பை அறிய வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக எல்லாம் தியாகமாக விட்டாங்க. ஆதி திருச்சபை ஏன் அந்த அளவுக்கு கனி கொடுத்தது? ஏன் அந்த அளவுக்கு ஜனங்க ஆண்டவருக்குள்ள வந்தாங்க? சிங்கங்கள் மத்தியிலே போடும் பொழுது அந்த தேவனுடைய அன்பை அந்த ஜனங்களுக்குள்ளாக பார்த்தாங்க. தங்களை துன்புறுத்துறவர்களுக்காக ஜெபிக்கிறத பார்த்தாங்க. அதை பார்த்து தான் அங்க ஸ்டேடியத்தில் இருக்கிற அநேக ஆயிரங்கள் தொடப்பட்டாங்க. பிரியமானவர்களே, அதை வைத்துதான் ஆவியானவர் கிரியை செய்தார். இன்னைக்கு எழுப்புதல் வேண்டுமா? தேவனுடைய அன்பு வேண்டும். பிரியமானவர்களே, you want revival, you start walking in God's love. காரி டென் பூம், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? காரி டென் பூம் மிகவும் ஒரு என்ன சொல்றது, ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தின ஒரு சகோதரி. அந்த காலத்தில் ஹிட்லர் உடைய சமயத்தில் பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு மன்னன். அவன் யூதர்களை சித்திரவதை பண்ணி சின்ன பின்னமாக சிதறடித்தான். பிரியமானவர்களே, கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு இடம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அறையிலே அப்படியே யூதர்களை மிருகங்களை போல போய் வைத்து அடைப்பாங்க. அடைத்து அந்த கேஸ், இந்த பாய்சனஸ் கேஸை திறந்து விடுவாங்க. பிரியமானவர்கள், அப்படியே யூதர்கள் ஆயிரத்திலே அவன் சாகடித்தான். அப்பொழுது காரியினுடைய அப்பா ஹாலாந்து தேசத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யூதர்களை தன்னுடைய வீட்டிலே ஒளித்து வைத்தார்கள். பிடிக்கக்கூடாது, ஹிட்லருடைய இராணுவம் பிடிக்கக்கூடாது என்று சொல்லி. அப்பொழுது ஒரு நாள் அதை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்ததுனால ஹிட்லர் அந்த யூத மக்கள் மாத்திரமல்ல, காரியினுடைய அப்பா அம்மா முழு குடும்பமும் அந்த பயங்கரமான இடத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்பாவின் இடத்திலிருந்து பிரிக்கப்பட்டாங்க. 2 சகோதரிகள் மட்டும் தனியாக ஒரு சிறைச்சாலைக்கு எடுத்து செல்லப்பட்டாங்க. பயங்கரமான கடினமான சூழ்நிலை. பிரியமானவர்களே, அங்க இருக்கிற அதிபதி அவங்களை துன்புறுத்தி அவங்க அக்கா கண்ணு முன்னாடி சாகிறத காரி பார்த்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு வேதனை இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண்ணு முன்னாடி சாகிறத பார்த்தாங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த வார் முடிகிற டைம்ல அவங்க ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. ஊழியத்தின் நிமித்தமாக அங்கங்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு ஜெர்மனி தேசத்தில் ஒரு முறை பிரசங்கம் பண்ணாங்க. தேவனுடைய அன்பை, இதே அன்பை குறித்து தான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. பண்ணி கொண்டு முடிச்சாங்க. முடிச்ச உடனே ஒரு சில பேர் வந்து வாழ்த்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தாங்க, ஒரு மனிதன் நடந்து வர்றது போல இருந்தது. யாருன்னு தெரியுமா பிரியமானவர்களே? இந்த சிறைச்சாலையிலே இவர்களை துன்புறுத்தின அந்த மனிதன் நடந்து வருகிற பார்க்குறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கண்கள் முன்பதாக அந்த முழு எல்லா சம்பவமும் அவங்களுக்கு முன்பதாக செல்கிறது. எப்படி அந்த மனுஷன் அக்காவை துன்புறுத்தினா, எப்படி இவங்களை அடித்தான், எப்படி கொடூரமாக இருந்தான்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்குள்ளே அந்த மனிதன் வந்து இவங்களுக்கு முன்பதாக வந்து கரங்களை நீட்டுகிறான். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வந்தது, அவனை பிடிச்சி அடிக்கணும், அவன் செய்த காரியங்களுக்கெல்லாம் தோணுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையும் என்னுடைய மனதில் வந்தது. ஹல்லேலூயா, மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே என்னால் முடியல, உதவி செய்யுங்க என்று சொல்லி. அப்போ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார் பாருங்க பிரியமானவர்களே. அந்த நொடியில் அவங்க சொன்னாங்க, ஏதோ ஒரு சம்திங் டுக் ஹோல்ட் ஆஃப் மீ,
and God's love filled my heart. தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்று சொல்லி சொன்னாங்க. அந்த மனிதன் வெறும் கையை தான் நீட்டினா, நான் உங்களை கெட்டி பிடிச்சி சொன்னேன், I love you my brother, I forgive you என்று சொல்லி சொன்னேன். நல்லா கரம் தட்டலாமா ஆண்டவருக்கு? பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அன்பை ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஊற்றுகிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். தொடர்ச்சியாக மீதி வர வாரங்களில் தேவனுடைய அன்பை குறித்து நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே.